வீட்டிலே கிரைண்டரை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் சுத்தமான வெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம நாள் வாங்குற பாலை திக்காக காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா பால் தனியாக ஆடை தனியாக பிரிஞ்சு நிற்கும். ஆடை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் பிரித்து எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. இது இந்த மாதிரி 3 வாரத்துக்கு சேர்த்து வச்ச பால் ஆடை. இது கூட ஒரு 100 ml தயிர் சேர்த்து 12 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் திரைய விட்டுலாம். இப்போ கிரைண்டரில் 1/2 லிட்டர் ஐஸ் வாட்டரும் பாலாடை மிக்சரையும் சேர்த்து சுத்த விட்டுறலாம். அஞ்சு நிமிஷத்துலே இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ வெண்ணெயை மட்டும் பிரிச்செடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். வெண்ணெயெல்லாம் திரட்டி உருண்டை பிடிச்சு மறுபடியும் ஐஸ் வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டால் ஒரே நேரத்தில் 2 கிலோ வெண்ணெய் வரைக்கும் 5 நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம 3 வாரம் சேர்த்து வச்ச ஆடையிலேருந்து 585 கிராம் வெண்ணெய் வந்திருக்கு. இது கூட 1 லிட்டர் பட்டர் மில்க்கும் கிடச்சிருக்கு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.